உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை மாற்ற நீங்கள் இந்த 3 பாத்தில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் சைட் லைன், ரெண்டாவது ஸ்லோ லைன், மூணாவது ஃபாஸ்ட் லைன். இந்த 3 பாத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 பாத்தில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சைட் லைன். அதாவது இந்த சைட் லைனில் இருக்கிறவங்க தனக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபியூச்சர் பற்றின ஐடியாலஜி இல்லாதனால லாங் டேர்ம் சம்பந்தமான கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ்னு எதுவுமே இருக்காது. அவங்களுடைய சேலரியை வச்சுதான் அவங்க வாழ்வாங்க. அதனால சேலரி வந்த மொத நாள் மட்டும் அவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க. வெளியே போய் சாப்பிடுவாங்க, பார்ட்டிக்கு போவாங்க, நல்லா ஊர் சுத்துவாங்க. அவங்க பாக்கெட்ல இருக்க காசை நல்லா செலவு பண்ணுவாங்க. ஆனா மாச கடைசியில பாக்குறப்போ அவங்க கையில காசே இருக்காது. சொல்ல போனா அவங்களுடைய சம்பளம் கொஞ்சம் லேட்டா வந்தா போதும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. அதனால அவங்களுடைய நார்மல் லைஃபையே கூட அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி வாழ்வாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட்டோட இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்றாங்க. ஈவன் அவங்களுடைய சம்பளம் லாக்ஸ்ல இருந்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் ஐபோன், கார் அப்படின்னு எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் வாங்குவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றதே என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றபடி அவங்க கிட்ட பினான்சியல் பிளானிங் அப்படின்றதும் இருக்காதனால அவங்க நேரத்தை பணத்தை சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய ஃபியூச்சரை அவங்களுடைய இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக செமையா வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, பணம்னால சந்தோஷமே இருக்காது, பணம்ன்றது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு முக்கியமே இல்ல அப்படின்னு வாய்ஸோட பேசுவாங்க. அதுக்கு தான் ஆத்தர் சொல்றாரு, நம்மளுடைய லைஃப்ல நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா இந்த 3 எஃப்ல தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் எஃப் ஃபேமிலி. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஈவன் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ரெண்டாவது ஒன் ஃபிட்னஸ். எதுவுமே உங்களுக்கு நல்லாவே இருக்காது உங்களுடைய ஹெல்த் மோசமா இருக்கிறப்போ. மூணாவது எஃப் ஃப்ரீடம். உங்களோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க ஜெயில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு அது ஹாப்பினஸ் தராது. அப்புறம் எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, இந்த 3 எஃப் பத்தி நீயே இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த 3 எஃப்ல யார் ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் எஃப் ஃபேமிலி கூட யாரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அவங்களுடைய ஃபிட்னஸை யாரு மெயின்டைன் பண்றாங்களோ, அண்ட் தேர்ட் எஃப் ஆன ஃப்ரீடம்ல யாரு ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்களால தான் உண்மையாவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அடைய முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அப்போ நாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அடைறதுக்கு இந்த 3 எஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க சைட் லைனஸா இருக்கிறீங்கன்னா, அதாவது நீங்க சேலரி டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அடையிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நாம இந்த ப்ராப்ளமை இப்ப ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நாம சைட் லைனஸா இருக்கிறோம் அப்படின்னு நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுல இருந்து வெளியே வரதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலையை ஆத்தர் சொல்லிட்டாரு. அதுதான் உங்களுடைய ஸ்பெண்டிங்ஸை கான்சியஸா பண்றது. இதுக்கு ஆத்தர் நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நீங்க ரொம்பலாம் யோசிக்க மாட்டீங்க இல்லையா? வாங்கலாமா வேணாமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அது ஒரு சின்ன சாக்லேட் தான் இல்லையா? ஏன்னா இந்த சாக்லேட் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸை ரொம்ப ரொம்ப பாதிக்க போறது இல்ல. அதனால நீங்க சாக்லேட் வாங்குறதுக்கு பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல. அதே போல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோ லைன்ல நீங்க இருந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்பெண்டிங்ஸை பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டீப்பா யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை அது அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, உங்களோட வீட்டோட செலவை அது பாதிக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த சைட் லைனர்ஸ் அவங்க சைட் லைனர்ஸாவே இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அதாவது சம்பளத்தை விட அதிகமா செலவு பண்றதுனால தான் இந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறாங்க. சோ இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றீங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸை நீங்க நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா, அடுத்து நீங்க ரிச் ஆகுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்லோ லைன். இந்த டைப்ல இருக்க ஆளுங்களுக்கு பணம் தான் பெருசே தவிர நேரம் அப்படின்றது பெருசுன்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்காக 20 ரூபாய் சேவ் பண்றோம் அப்படின்றதுக்காக 1 மணி நேரம் கூட கியூல நிப்பாங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், கூப்பன் அப்படின்னு என்ன கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கும் அவங்களுடைய பணத்தை மிச்சம் பண்றோம் அப்படின்ற பேர்ல பல மணி நேரம் லைன்ல வெயிட் பண்ணுவாங்க. இவங்க மத்தவங்களுக்காக வேலை பார்க்கறனால, அதாவது ஒரு எம்ப்ளாயா இருக்கனால இவங்களோட நேரத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க முன்ன பார்த்த சைட் வாக்கர்ஸை விட கொஞ்சம் பெட்டரானவங்க.
எப்படின்னா அட்லீஸ்ட் இவங்க ஃபியூச்சர் பத்தியாச்சும் யோசிப்பாங்க. குறிப்பா பினான்சியல் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி யோசிப்பாங்க. அதுக்காக பணத்தை சேவ் பண்ண நினைப்பாங்க. இல்லனா பேங்க்ல எஃப்டில போட்டு வைக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. இல்லனா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்க இங்க பண்ணி வைப்பாங்க. ஆனா இருந்தாலுமே பணக்காரனா ஆகுறதுக்கு இது ஒரு நல்ல வழி இல்ல அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்லோ லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவானது. எல்லாருமே பணக்காரனா ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் காரை நீங்க எந்த வயசுல ஓட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க? உங்களோட யங் ஏஜ்ல இருக்கப்பயா, இல்ல 40 வயசு ஆன அப்புறமா? உங்களுக்கு எப்போ நிறைய எனர்ஜி இருக்கும் வேர்ல்ட் டூர் போறதுக்கு? இந்த வயசுலயா, இல்ல 60 வயசு ஆன அப்புறமா? அப்போ இந்த ஸ்லோ லைன்ல நீங்க இருக்கீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வேலைக்கு போகணும். சம்பாதிக்கிற பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா 7 to 10% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சுன்னா உங்களால 30 இல்ல 40ல ஒரு மில்லியனரா மாற முடியும். ஆனா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் சொல்றதுனால நீங்க உண்மையாவே ஒரு தப்பான பாத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா இங்க இருக்க முக்காவாசன பேரு இதுதான், அதாவது ஸ்லோ லேன் தான் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மூலமா தான் நம்மளால சக்சஸ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. லேட்டா பணக்காரனா ஆகுது அப்படின்றது பணக்காரனா ஆகவே முடியாது அப்படின்றத விட கொஞ்சம் பெட்டர் தான். ஆனா நீங்க சீக்கிரம் பணக்காரனா ஆகணும் அப்படின்னா உங்களோட யங் ஏஜ்ல நம்மளுடைய ஆத்தர் போல நீங்க மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற பாத்து தான் சூஸ் பண்ணணும். இந்த டைப்ல இருக்கிறவங்க மணியை விட அவங்களோட டைமை தான் அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. அது போல ஸ்பெண்டிங்ஸ் அண்ட் சேவிங்ஸை விட அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. முதல்ல பார்த்த இந்த ரெண்டு டைப்ல இருக்கிறவங்களும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட லேர்னிங்கும் முடிஞ்சிச்சு, மூட்டை கட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஃபாஸ்ட் லேன்ல இருக்கிறவங்க அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபாஸ்ட் லேன்ல எப்பயுமே ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிஸ்டம் உருவாக்கி அவங்க பணத்தை சம்பாதிப்பாங்க. இதனால அவங்க மறுபடியும் வேலை பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய டைம், அதாவது நேரத்துல டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லேபரை விட அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏன்னா ஒரு லேபரை விட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்லா படிச்சிருப்பாரு. இங்க நீங்க நினைக்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பரோட வேலை அப்படின்றது ரொம்ப ஃபேன்சியாவும் அட்ராக்டிவாவும் இருக்கு அப்படின்னு. ஆனா இல்ல, ரெண்டு பேருமே அவங்களோட நேரத்தை தான் பணத்துக்காக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாஸ்ட் லேனர்ஸா இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணி அந்த பிசினஸ் உருவாக்க மட்டும்தான் அவங்களுடைய நேரத்தையும் எஃபர்ட்டையும் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப ஹாலிடே தேவையோ அதை அப்ப எடுத்துப்பாங்க. இங்க அவங்க முன்ன பார்த்த மாதிரி டைம் மணிக்காக செல் பண்றது கிடையாது. அப்போ நீங்க முன்ன பார்த்த மாதிரி இந்த சைடு வாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோ லேனர்ஸ் மாதிரி நீங்க நேரத்தை பணம் சம்பாதிக்க வித்துட்டு இருக்கீங்கன்னா லெவரேஜ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. நீங்க உங்களுடைய மேனேஜர் கிட்ட போய் என்னோட சேலரியை டபுள் ஆக்குங்க, ட்ரிபிள் ஆக்குங்க, எனக்கு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா பணக்காரனா ஆகணும், எனக்கு ஹாலிடே எப்பெல்லாம் வேணுமோ அப்ப கொடுங்க அப்படின்னு உங்களால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா ஃபாஸ்ட் லேனர்ஸா இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் சிஸ்டமை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க பண்றது ஈஸி அப்படின்னு நான் சொல்லல, இது கண்டிப்பா ஈஸியும் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்கள போல நீங்களும் இதை பண்ணணும்னா உங்களுடைய எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஸ்லோ லேனர்ஸ் அண்ட் சைடு வாக்கர்ஸ் போடுற எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை விட இவங்க கம்மியான எஃபர்ட்ஸ் தான் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம பார்த்தோம்னா பார்த்த இந்த ரெண்டு டைப்ல இருக்கிறவங்களும் இந்த ஃபாஸ்ட் லேன்ல இருக்கிறவங்களும் ஒரு பிரமிடை கட்ட சொன்னா முதல்ல இருக்க இந்த ரெண்டு டைப்ல இருக்கிறவங்களும் ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு பிரமிடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட நிறைய எஃபர்ட்டை போட்டு பிரமிடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்க ஃபாஸ்ட் லேனர்ஸ் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பெரிய கல்ல அந்த மிஷினை தூக்கி கொண்டு போய் பிரமிடை கட்டிடும். இது மூலமா அவங்க சீக்கிரமாவும் ஈஸியாவும் பிரமிடா கட்டி முடிச்சுவாங்க. அதனால நீங்களும் ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய மூளையை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், நான் முன்ன பார்த்த இந்த ரெண்டு டைப்ல இருந்துட்டு எப்படி ஃபாஸ்ட் லேனா ஆகுறது அப்படின்னு. அப்படி ஆகணும்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது இங்க முக்கியம் இல்ல. உங்களுக்கு லக்ஸரியான கார் வேணுமா, இல்ல ஆடம்பரமான பங்களா வேணுமா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத
தான் முக்கியம். அதாவது மத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதான் முக்கியம். நீங்க செல்ஃபிஷா யோசிச்சு உங்களுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட மத்தவங்களுடைய டிசைர் என்ன அப்படின்றத ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது மத்தவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், அதை நீங்க சால்வ் பண்ணணும், அவங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்படி நீங்க மத்தவங்களுக்கு பெனிஃபிட் இருக்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், ஈஸியாவும் சம்பாதிக்க முடியும். இந்த ஃபாஸ்ட் லைன்ல இருக்கிறவங்க பிசினஸ் மேன், ஆண்டர்பிரனர், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் லைனர்ஸா இருக்கிறவங்க கன்சியூமர் மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர்ஸா இருக்கிறாங்க. அவங்க மத்தவங்களுடைய ஆட்ஸை பார்த்து பொருட்களை வாங்குற பையர்ஸ் மட்டும் கிடையாது, ஆல்சோ அவங்க ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கிரியேட் பண்ற செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸா இருக்காங்க. அவங்க வெறும் வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, ஆல்சோ அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ற கிரியேட்டர்ஸா இருக்கிறாங்க. மத்தவங்களுடைய பிரான்சைஸை வாங்குறவங்க மட்டும் இவங்க கிடையாது, அவங்களுடைய ஓன் பிரான்சைஸை கிரியேட் பண்றவங்களா இருக்காங்க. அப்படி நீங்க இந்த ஃபாஸ்ட் லைனர்ஸா இருக்கோம்னா அவங்க பண்ற சில ப்ராஜெக்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறது, கார் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை ரெண்ட்டுக்கு விடுறது, சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, அடுத்ததா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை இன்வென்ட் பண்றது அண்ட் கண்டென்ட் கிரியேட் பண்றது, ஏதாவது ஒரு புக் எழுதுறது, அதாவது ஒரு மியூசிக் இல்ல வீடியோஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு இப்படி இவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸை கிரியேட் பண்றவங்களா இருக்காங்க. அது மூலமா அவங்க மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சான்சஸை கிரியேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமேசான், பிளிப்கார்ட், ஆப்பிள் அப்படின்னு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சிஸ்டமை கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்பட்டிருக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை அவங்க அதை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே இல்லாம அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நீங்களும் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களாலையும் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டே இருக்க முடியும். அது மூலமா உங்களால ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபாஸ்ட் லைனா இருக்கிறவங்க அவங்க பொட்டன்ஷியல் மார்க்கெட் சைஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஏரியாவோட பால்காரர் ஜெஃப் பெசோஸை விட அதிகமா சம்பாதிக்க முடியல. ஏன்னா அவர் உங்களுடைய ஏரியால யார் யாருக்கு பால் தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கறாரு, கொஞ்சம் பேரோட தேவையை தான் அவர் பூர்த்தி பண்றாரு. ஆனா அமேசான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பேரோட தேவையும் பூர்த்தி பண்றாங்க. அதனால அவங்களுடைய ப்ராஃபிட் மத்தவங்கள விட அதிகமா இருக்கு. அப்ப அமேசானோட ஜெஃப் பெசோஸ் போல நீங்களும் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா அதுல இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. மொதல் ஒன்று பொட்டன்ஷியல் மார்க்கெட் சைஸ், அதாவது உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர் யாரு, எவ்வளோ பேரு, அவங்க லோக்கலா, நேஷனலா, இன்டர்நேஷனலா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும். ரெண்டாவது ஃபேக்டர் நீங்க எந்த அளவு மற்றவங்களோட லைஃபை இம்பாக்ட் பண்றீங்க அப்படின்றது, அதாவது எந்த லெவல் வர உங்களால அவங்களுடைய லைஃபை இம்பாக்ட் பண்ண முடியும் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மூலமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அதாவது நீங்க கம்மியா இல்ல அதிகமா இல்ல ரொம்ப அதிகமா ப்ராடக்டை உருவாக்குறீங்க அப்படின்னு இந்த ஒரு ஃபேக்டர் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த அளவு உங்களால பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் நம்ம எல்லாம் லா ஆஃப் எஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது உங்களால எந்த அளவு மத்தவங்களோட லைஃபை இம்பாக்ட் பண்ண முடியும் அந்த அளவு உங்களால பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். முன்ன பார்த்த எக்ஸாம்பிள் இருந்து அமேசானோட ஜெஃப் பெசோஸ் இந்த உலகத்துல இருக்க மில்லியன் கணக்கான மக்களோட லைஃபை இம்பாக்ட் பண்றாரு, அதனால அவர் $1,000,000 ஏர்ன் பண்றாரு. அதே போலதான் இதுவும். அப்போ உங்களால எந்த அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்த பொறுத்தது. அது போல முன்ன பார்த்த லா ஆஃப் எஃபெக்ஷனை யூஸ் பண்றதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நீட், செகண்ட் ஒன் என்ட்ரி, தேர்ட் ஒன் கண்ட்ரோல், ஃபோர்த் ஒன் ஸ்கேல், ஃபிஃப்த் ஒன் டைம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த 5 விஷயத்த யார் ஒருத்தர் கிரியேட் பண்றாங்களோ அவங்களால இந்த ஃபாஸ்ட் லைன்ல சீக்கிரமா பணக்காரன் ஆக முடியும். இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் மில்லியனர் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு அமேசிங்கான புக்ல தான் சொல்லியிருக்கேன். இது போல யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் கண்டென்ட்க்கு மறக்காம வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.